Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை காணலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கரையோர மக்கள் கூடிய பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கும் முகமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் 68 சமையல் கூடங்களில் இந்த சமையல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. காலை மதியம் இரவு என 3 வேளையும் அவர்களுக்காக சமையல் செய்து தரப்படுகிறது. மொத்தமாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 68 இடங்கள் 15 மண்டலங்களில் 68 இடங்களில் இன்று மட்டும் காலை உணவாக 1,46,041 பேருக்கு 116 பேருக்கு சென்றுள்ளது. அதே போல் மதியம் கிட்டத்தட்ட 1,50,000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்படும் என்று தெரிகிறது. ஒவ்வொரு முறையாக அதாவது மண்டலம் வாரியாக அதிகமாக சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 12 இடங்களிலும், சென்னை மாநகராட்சி மண்டலம் 8 10 இடங்களிலும் இதுபோல சமையல் கூடங்கள் உள்ளது. நாம் நிற்கக்கூடிய பகுதியான சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 ராயபுரம் மண்டலத்தை பொறுத்தவரை சிந்தாதிரிப்பேட்டையில் அமைந்துள்ள இடத்தில் தற்பொழுது அந்த சமையல் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கிருந்து இங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வேன் மூலம் உணவுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு இரவு உணவும் தயாராகும். காலை உணவு ஒரு 6,000 பேருக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல் தற்பொழுது மதிய உணவு ஒரு பிரிவின் அனுப்பப்பட்டுள்ளது. தற்பொழுது தயார் நிலவி வருகிறது. தொடர்ந்து இரவும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதாவது இன்னும் பாதிக்கப்பட போகிறது அதிகரிக்கும் பொழுது அதற்கு தேவையான அளவு அதற்குண்டான உணவு வகைகள் தயார் செய்து வருகிறார்கள். பொதுவாகவே வருடந்தோறும் சரி எப்பொழுதெல்லாம் மழை பெய்யுதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே உணவு சமைக்க முடியாத இருக்கக்கூடிய மக்களுக்காக இங்கிருந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. சுந்தருடன் அன்பழகன்.